வணக்கம், வெல்கம் டு அம்மா சமையல். நம்ம இன்றைக்கி சிம்பிளாக வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் வாழைக்காயில் இருக்க தோலை சீவிக்கலாம். நல்லா வாழைக்காய் கழுவுனதுக்கப்புறமா 2 சைடும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோல் சீவிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம 2 வாழைக்காயிலையும் தோல் சீவிட்டு நல்லா கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சன்னமாகவும் கட் பண்ணிடாதீங்க, ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணதை தண்ணியில் சேர்த்துடலாம். ரொம்ப நேரம் வெளியில் வச்சிங்கன்னா கருத்து போயிடும். அதனால் கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணியில் சேர்த்துட்டே வாங்க. நல்லா கழுவிடுங்க. இப்போ நல்லா கழுவினதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற தண்ணியில் நம்ம கட் பண்ண வாழைக்காயை சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு வாழைக்காய் சாப்பிட்டா மூச்சு பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கவங்க இந்த மாதிரி தண்ணியில் வேக வச்சுட்டு தண்ணியை வடித்து எடுத்துட்டோன்னா நமக்கு வாழைக்காயில் இருக்க கேஸ் எல்லாம் குறைஞ்சிடும். ஸோ இப்போ 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணியிலேருந்து எடுத்துடலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் கொத்தமல்லி தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 3 பெரிய பூண்டு பல்லை நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. வாழைக்காய் பண்ணும்போது கட்டாயம் பூண்டு சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு கேஸ் பிடிக்காமல் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ஆற வச்சதுக்கப்புறம் கலந்துக்கோங்க. இல்லாட்டி ஸ்பூன்லேயே கலக்கி விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது வறுக்கலாம். அதுக்கு எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ அடுத்து நம்ம மசாலா தடவின வாழைக்காயை பேனில் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா எல்லா சைடும் ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நிறைய வாழைக்காய் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போட்டுட்டிங்கன்னா ஈவனாக ரோஸ்ட் ஆகாது. ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திருப்பி விடுங்க. ஸோ அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருங்க, ரொம்ப தீய விடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக எல்லா சைடும் வாழைக்காய் ரோஸ்ட் ஆகிடுச்சு. சிம்பிளான வாழைக்காய் வறுவலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அம்மா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.